ஷாப்பிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனா சேல்ல தான் நான் பண்ணுவேன். பிராண்டட் ஐட்டம் யூசுவலா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஆனா டிஸ்கவுண்ட்ல கிடைக்குதுல்ல, வேற லெவல் ஃபீலிங்க. நல்ல குவாலிட்டி, கம்மி விலையில சூப்பர் டீல். அதே மாரி தான் ஃபண்ட் மேனேஜர்கள் எந்த நிறுவனங்கள்ல சாலிடா ஃபண்டமெண்டல்ஸ் வச்சிருக்காங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால கரண்ட்டா சந்தையில கம்மி விலையில இருக்காங்களோ, ஆனா ஃபியூச்சர்ல வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அந்த மாரி ஃபண்ட்ஸ்ல, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கோட காணொளியில 3 வேல்யூ ஃபண்ட்ஸ் பார்க்க போறோம். 5 ஸ்டார் ரேட்டிங் யார் குடுத்துருக்காங்க? வேல்யூ ரிசர்ச் இல்லன்னா மார்னிங் ஸ்டார் குடுத்துருப்பாங்க. காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் என்ன சொல்வேன்னு தெரியும். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழ இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. சரி, நம்ம இந்த வேல்யூ ஃபண்ட்ஸோட உலகத்துக்குள்ள இப்ப போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணணும்? வேல்யூ ஃபண்ட்ஸ்னா என்னதான் சௌந்தர்யா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. அந்த கேள்விக்கு பதில பார்க்கலாம். எந்த நிறுவனங்கள்ல ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து அண்டர் வேல்யூடா இருக்கு. உங்க டார்கெட் பிரைஸ விட அதுல முதலீடு செய்றது. ஸ்டாக் அண்டர் வேல்யூட்னா ஃபண்ட் மேனேஜர் சில விஷயங்கள பார்ப்பாங்க. நிறுவனத்துடைய வருவாய் மகசூல் ஓகேங்களா? புக் வேல்யூ அதுக்கப்புறம் கேஷ் ஃப்ளோ பொட்டன்ஷியல் இந்த விஷயத்த தான் பார்ப்பாங்க. மீதி வார்த்தைகள் சொல்லணும்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூட கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கணும். ஸோ ஒரு முதலீடு வாய்ப்பை இது கிரியேட் பண்ணும். சந்தை சில நிறுவனங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கும். ஆனா உண்மையான மதிப்பை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த பங்கினோட விலையெல்லாம் அதிகமா ஆகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஃபண்ட்ஸை கிளாசிக் முதலீடு யுக்தி வந்து பயன்படுத்துறாங்க. கம்மியில வாங்குறது அதிகமா இருக்கும்போது விக்கிறது. செபி மேண்டேட் படி இந்த ஃபண்ட்ஸ் மினிமம் 65% அவங்களுடைய அசெட்ட வேல்யூ பேஸ்ட் எக்விட்டி இல்லைன்னா எக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல முதலீடு செஞ்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம 3 பெஸ்ட் 5 ஸ்டார் ரேட்டட் வேல்யூ ஃபண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். வேல்யூ ரிசர்ச் ஒரு மார்னிங் ஸ்டார் கொடுத்திருப்பாங்க. இந்த காணொலியோட மெயின் பர்பஸ் வந்து உங்களை வேல்யூ ஃபண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்றது. 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆன வேல்யூ ரிசர்ச்சும் மார்னிங் ஸ்டார் தான் கொடுத்திருக்காங்க. பட் ஏன் நம்ம வந்து வேல்யூ ரிசர்ச்சையோ இல்ல மார்னிங் ஸ்டாரையோ நம்ம வந்து நம்பணும்? வேல்யூ ரிசர்ச் இந்தியாவுடைய டாப் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் ஃபார்மா இருக்காங்க. டீடைல்டா அனாலிசிஸும் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியன் மியூச்சுவல் ஃபண்டுகள், பங்குகள், ஃபிக்ஸ்ட் இன்கம் முதலீடுகள்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு கையில மார்னிங் ஸ்டார் பார்த்தோம்னா அது ஒரு குளோபல் ஃபினான்ஷியல் சேவைகள் கொடுக்கும் நிறுவனம். இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் நல்ல முதலீடு முடிவுகள் எடுக்கிறதுக்கு இண்டிபெண்டா ரிசர்ச்சும் அனாலிசிஸும் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே ஒரே வேலை தான். நமக்கு தேவையான தகவல்களை பயஸ்டா இல்லாம கரெக்டான தகவல்கள நமக்கு குடுக்குறது தான். ஸோ தட் நம்மளோட பணத்த நம்ம கரெக்ட்டா முதலீடு செய்றதுக்காக. சரி, நம்ம எந்த டிலேயும் இல்லாம அந்த 3 பெஸ்ட் வேல்யூ ஃபண்ட்ஸ் எதெல்லாம் வந்துட்டு 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ், வேல்யூ ரிசர்ச்சோ, மார்னிங் ஸ்டாரோ குடுத்துருக்காங்களோ அத பத்தி பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் குரோத், ஹெச்எஸ்பிசி வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் குரோத், ஜேஎம் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் குரோத் இத தான் பார்க்க போறோம். இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே எப்படி ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முன்னாடி இருக்கிற காணொளிகள்ல உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அத புரிஞ்சுக்கணும். இத எப்படி ரேட் பண்றாங்க அப்படின்னா, அதனுடைய லிங்க்க ஐ பட்டன்ல குடுக்குறேன். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த ஃபண்ட்ஸ இப்போ ஒண்ணொண்ணா பார்க்கலாம். முதல் ஃபண்ட் வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் குரோத். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் வந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி 2004ல ஆரம்பிச்சாங்க. டைரக்ட் பிளான் வந்து ஜனவரி 1ஆம் தேதி 2013ல 31 ஜூலை 2025ல அசெட் அண்டர் மேனேஜ்மென்ட் வந்து 53,000 கோடி பக்கத்துல இருக்குங்க. இதுதான் இந்த வேல்யூ ஃபண்ட் கேட்டகரியிலேயே அதிகமா வேல்யூ இருக்கிற ஒரு ஃபண்ட். இந்த ஃபண்டை மேனேஜ் பண்றது மிஸ்டர் சங்கரன் நாரன், அதுக்கப்புறம் மிஸ்டர் தர்மேஷ் கக்கட், அப்புறம் மிஸ் மசூமி ஜுரும்வாலா இவங்க தான். சரி, இந்த ஃபண்டுடைய போர்ட்ஃபோலியோவை பார்க்கலாம். டாப் 5 ஹோல்டிங்ஸ் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 7.61%, ஐசிஐசிஐ பேங்க் 7.02%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 6.77%, இன்ஃபோசிஸ் லிமிடெட் 5.19%, ஆக்சிஸ் பேங்க் 4.75%. டாப் 5 துறைகள் பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் சேவைகள் 32.17%, ஆயில், கேஸ் அண்ட் கன்சியூமபிள் ஃபியூல்ஸ் 11.24%, ஹெல்த் கேர் 9.51%, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 9.42%, எஃப்எம்சிஜி 7.11%. இந்த ஃபண்டினுடைய சில முக்கிய ரேஷியோஸே இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் கிடைக்குதோ இந்த ரேஷியோஸ்னால தான். முதல் விஷயம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது என்ன காட்டும்னா, ஃபண்டோட ரிட்டர்ன் வந்து ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டீவியேட் ஆதோ அதை காட்டுறது தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா நிலையற்ற தன்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ growth டைரக்ட் growthோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம பார்த்தோம்னா 11.41%, கேட்டகரி ஆவரேஜ் 13.89% இருக்கு. அதாவது ஃபண்ட் வந்து பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி கம்மியா இருக்குங்கிறது அர்த்தம். அடுத்தது பீட்டா வேல்யூ பார்க்கலாம். ஃபண்டினுடைய நிலையற்ற தன்மையை அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்றது பீட்டா வேல்யூ. பீட்டா வேல்யூ 1க்கு மேல இருந்ததுன்னா ஃபண்ட் வந்து வாலட்டைலா இருக்கு பெஞ்ச்மார்க் விடன்னு அர்த்தம். பீட்டா வேல்யூ 1க்கு கீழ இருந்துச்சுன்னா நிலையற்ற தன்மை கம்மியா இருக்குன்னு அர்த்தம்.
ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட பீட்டா 0.80. இந்த ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது நிலையற்ற தன்மை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது ஷார்பே ரேஷியோ. இது எவ்வளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் நமக்கு கிடைக்குது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க் எடுக்கிறக்கும் அப்படின்னு சொல்றது தான். ஷார்பே ரேஷியோ அதிகமா இருந்துச்சுன்னா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்குன்னு அர்த்தம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட ஷார்பே ரேஷியோ வந்து 1.22. அதாவது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் அடிஷனல் ரிஸ்க் நம்ம எடுக்கிறக்கும் 1.22 டைம்ஸ் வந்து நமக்கு அதிகமா வருவாய் வருது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது சார்ட்டனோ ரேஷியோ. இது வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து டவுன் சைட் ரிஸ்க் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னு சொல்றது தான். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட சார்ட்டனோ ரேஷியோ 2.21 இருக்கு. அதாவது ஒவ்வொரு யூனிட் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க் நம்ம எடுக்கிறக்கும் ஃபண்ட் வந்து 2.21% ஹையரா ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். இன்னொரு விஷயம் நம்ம எப்பவுமே நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெட்ரிக்ஸ். இது தனியா பார்க்கறதுக்கு பதிலா பியர் குரூப் பெர்ஃபார்மன்ஸோ பெஞ்ச்மார்க் கூடயும் ஒப்பிட்டு பார்க்கறது தான் நமக்கு கரெக்டான ஒரு ஐடியா கொடுக்கும். இந்த கம்பேரிசன் தான் நமக்கு தெளிவா என்ன காட்டும்னா இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கா இல்ல கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணிக்கான்னு நமக்கு தெரிய வரும். சரிங்களா? அடுத்ததா பார்க்க போறது அப்சைட் ரேஷியோ அப்புறம் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ. அப்சைட் கேப்சர் ரேஷியோ என்ன காட்டும்னா எக்விட்டி ஃபண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கா அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது ரைசிங் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்றது தான். அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 100க்கும் மேல இருந்ததுன்னா எக்விட்டி ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க்கை ரைசிங் மார்க்கெட்ல அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட அப்சைட் ரேஷியோ 88. அதாவது பெஞ்ச்மார்க் வந்து 10% மேல போச்சுன்னா இந்த ஃபண்ட் வெறும் 8.8% தான் மேல போகுதுன்னு அர்த்தம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட டவுன் சைட் ரேஷியோ நம்ம பார்க்கலாம். டவுன் சைட் ரேஷியோ நமக்கு ஜென்ரலா என்ன சொல்லணும்னா ஒரு மார்க்கெட் டிக்ளைன் ஆகும்போது ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டிக்ளைன் ஆகும் சொல்றது தான். ரேஷியோ 100 கீழ இருந்ததுன்னா எக்விட்டி ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் கூட கம்மியா ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட டவுன் சைட் ரேஷியோ 69. அதாவது சந்தை வந்து சரிவில் இருக்க சமயத்துல பெஞ்ச்மார்க் வந்து 10% சரிஞ்சா இந்த ஃபண்ட் 6.9% தான் சரிங்கிறது தான் அர்த்தம். இப்ப நம்ம ரிட்டர்ன்ஸை பார்க்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth-ஓடது. ஸோ இந்த ஃபண்ட் கன்சிஸ்டன்ட்டா வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க்கையும் கேட்டகரியும் 1 வருடம், 3 வருடம், 5, 7, 10 வருடம் பீரியட்ல பீட் பண்ணியிருக்கு. இப்ப நம்ம அடுத்த ஃபண்ட பார்க்கலாம். இந்த ஃபண்ட் வந்து HSBC வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth. இந்த ஃபண்ட் லான்ச் பண்ணப்பட்டது ஜனவரி 8ஆம் தேதி 2010. டைரக்ட் பிளான் வந்து ஜனவரி 1ஆம் தேதி 2013ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜூலை 31, 2025 படி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 13,816.77 கோடியா இருக்கு. இந்த ஃபண்ட மேனேஜ் பண்றது மிஸ்டர் வேணுகோபால் மங்கத் அப்புறம் மிஸ்டர் சோனல் குப்தா இவங்க தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பார்த்தோம்னா டாப் 5 பங்குகள் வந்து HDFC பேங்க் லிமிடெட் 4.45%, ஐசிஐசிஐ பேங்க் லிமிடெட் 3.85%, MCX 3.32, SBI 3.07, காட்ஃப்ரே பிலிப்ஸ் 3.06%. டாப் 5 துறைகளை நம்ம இப்ப பார்க்கலாம். வங்கிகள் 21.54%, ஃபினான்ஸ் 7.48%, ஐடி சாஃப்ட்வேர் 6.92%, கன்ஸ்ட்ரக்ஷன் 6.41%, ஆட்டோமொபைல்ஸ் 5.57%. இப்போ இந்த பர்டிகுலர் ஃபண்டோட கிரிட்டிக்கல் ரேஷியோஸ் இந்த விகிதங்கள்லாம் பார்க்கலாம். HSBC வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth-ஓட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 14.41%, கேட்டகரி ஆவரேஜ் 13.89%. ஸோ பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பீட்டா 1.01, அதாவது ஈக்குவல் டு 1 இல்லை. அதாவது ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஷார்பே ரேஷியோ 1.13. ஸோ ஒவ்வொரு யூனிட் ஆஃப் ரிஸ்க் நம்ம எடுக்கிறதுக்கும் 1.13 டைம்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வருவாய் கிடைக்கும்னு அர்த்தம். சார்ட்டனோ ரேஷியோ 1.60. அதாவது நம்ம டவுன் சைட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு 1.60 டைம்ஸ் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு அர்த்தம். கேப்சர் ரேஷியோஸ் பார்க்கலாம். அப்சைட் கேப்சர் ரேஷியோ 109. பெஞ்ச்மார்க் 10% அதிகமாச்சுன்னா ஃபண்ட் வந்து 10.9% அதிகமாகும். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 100. அதாவது பெஞ்ச்மார்க் 10% வந்து சரிஞ்சதுன்னா இந்த ஃபண்டும் 10% சரியும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம வருவாயை பார்க்கலாம். HSBC வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth-ஓடது கன்சிஸ்டன்ட்டா இது வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க்கையும் கேட்டகரியிலையும் 1, 3, 5, 7, 10 வருடத்துல இது வந்து பீட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற ஃபண்ட் வந்து JM வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth. JM வேல்யூ ஃபண்ட் வந்து ஜூன் 2ஆம் தேதி 1997ல லான்ச் பண்ணாங்க. டைரக்ட் பிளான் ஜனவரி 1ஆம் தேதி 2013ல லான்ச் பண்ணியிருக்காங்க. 31 ஜூலை 2025 படி இந்த AUM அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 1062.26 crores இருக்கு. ஃபண்ட் மேனேஜ் பண்றது மிஸ்டர் சதீஷ் ராமநாதன், மிஸ்டர் அசித் பந்தார்கர், மிஸ்டர் தீபக் குப்தா அப்புறம் மிஸ் ருச்சி ஃபோஸ்தார். இப்போ இந்த ஃபண்டினுடைய போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம்.
டாப் 5 பங்குகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் 4.18%, HDFC பேங்க் லிமிடெட் 3.42%, லார்சன் அண்ட் டூர்போ லிமிடெட் 3.34%, வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா 3.08%, ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட் ஏஷியா லிமிடெட் 2.99%. டாப் 5 துறைகள் பார்த்தோம்னா, ஃபினான்ஷியல் சேவைகள் 25.85%, கேபிட்டல் கூட்ஸ் 11.75%, கன்ஸ்ட்ரக்ஷன் 6.89%, FMCG 6.64%, கன்சியூமர் சேவைகள் 5.96% இருக்கு. இப்ப நம்ம இந்த பர்டிகுலர் ஃபண்டோட விகிதங்களை பார்க்கலாம். ஜேஎம் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growthோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 16.19%, கேட்டகரியோடது 13.89% தான். அதாவது இந்த பர்டிகுலர் ஃபண்ட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது வாலட்டிலிட்டி அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பீட்டா 1.05, அதாவது பெஞ்ச்மார்க்கை விட வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஷார்பே ரேஷியோ 1.03, அதாவது ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் ஃபண்ட் வந்து 1.03 சமயம் நமக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. சார்ட்டனர் ரேஷியோ 1.64, ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா யூனிட் ஆஃப் டவுன் சைட் ரிஸ்க்குக்கும் ஃபண்ட் வந்து 1.64% அதிகமாக வருவாய் கொடுத்துருக்குன்னு தான் அர்த்தம். அப்சைட் கேப்சர் ரேஷியோ 110. ஸோ பெஞ்ச்மார்க் 10% வந்து மேலே போச்சுன்னா இந்த ஃபண்ட் 11% மேலே போகும். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ 101, பெஞ்ச்மார்க் 10% சரிஞ்சா இந்த ஃபண்ட் வந்து 10.1% சரியும் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நம்ம வருவாயை பார்க்கலாம். ஜேஎம் வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growth வந்து அதனுடைய பெஞ்ச்மார்க்கையும் கேட்டகரியை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 3 வருடம், 5 வருடம், 7 வருடம், அப்புறம் 10 வருட பீரியட்ல நம்ம பார்த்தோம்னா சிறந்தர்களையே நம்ம இன்னைக்கோட காணொலியில 3 பெஸ்ட் வேல்யூ ஃபண்ட்ஸ் பார்த்திருக்கோம். யாரெல்லாம் வேல்யூ ரிசர்ச் மார்னிங் ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள பத்தி தான் பார்த்திருக்கோம். ஆனா அந்த ஃபண்ட்ஸ் வந்து வேல்யூ ஸ்டைல வந்து ஃபாலோ பண்றதுனால அதனுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து மார்க்கெட் கேப் அலோகேஷன் என்ன அவங்க பண்றாங்க, கேஷ் ஹோல்டிங்ஸ்ல இந்த போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வச்சிருக்காங்க எல்லாமே பார்க்கணும். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்ட் வந்து போர்ட்ஃபோலியோ டிஃப்ரெண்டா இருக்கு. மீதி 2 கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது இது ஒரு லார்ஜ் கேப் ஹெவி போர்ட்ஃபோலியோவா இருக்காங்க. லோவஸ்ட் அலோகேஷன் வந்து ஸ்மால் கேப் பங்குகளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு கையில நம்ம ஹெச்எஸ்பிசி வேல்யூ ஃபண்டை பார்த்தோம்னா ஸ்மால் கேப் அலோகேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணிக்காங்க, மிட் கேப் எக்ஸ்போஷர் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் வந்து ஸ்டில் ரிலேட்டிவா ஹையர் டெரிட் வந்து இந்த மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப் பங்குகளை தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இது மூன்றுலையுமே வந்துட்டு ஜேஎம் வேல்யூ வந்து ரொம்ப ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. ஏன்னா ஹையஸ்ட் அலோகேஷன் வந்து ஸ்மால் கேப் பங்குகளில் தான் வச்சிருக்காங்க, 53%. இந்த அலோகேஷன் வந்து 35% இருந்திருக்கு பிப்ரவரி டு மார்ச் 2025ல. கரண்ட் லெவலுக்கு இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்களேன். அதே சமயத்துல லார்ஜ் கேப் எக்ஸ்போஷர் 51%லேருந்து 29% வந்து சரிஞ்சிருக்கு, கம்மியா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஃபண்ட் எல்லாத்தையும் நம்மளுடைய ரிஸ்க் அப்பிடைட் என்ன, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு பண்ண போறோம், நிறைய கீ ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம முதலீடுகளை எடுத்துக்கணும். சரி, இப்போ இந்த 3 ஃபண்டோட டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும், போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் என்ன இருக்கு அப்படிங்கிறது தான். இது வந்து எவ்வளோ பங்குகள் வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரே மாதிரி காமனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இந்த டேபிள் வந்து பார்த்தோம்னா ஜேஎம் வேல்யூ ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மீதி 2 ஃபண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓவர்லேப் 19லேருந்து 20% இருக்குது. கான்ட்ராஸ்டாக பார்த்தோம்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் வேல்யூ ஃபண்டும் ஹெச்எஸ்பிசி வேல்யூ ஃபண்டும் ரொம்ப சிமிலராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். 28% அவங்க 2 பேரோட போர்ட்ஃபோலியோலையும் ஒரு ஓவர்லேப் இருக்குது. இதை நம்ம இந்த டேபிள்லேருந்து தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோ ஓவர்லேப் கூட இன்னொரு விஷயமும் நம்ம எப்போவே மனசில் வச்சுக்கணும், ஃபண்டை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஹெச்எஸ்பிசி வேல்யூ ஃபண்ட் டைரக்ட் growthக்கு லோவர் எக்ஸ்பென்ஸ் இருக்கு ரேஷியோ, நம்ம மீதி 2 ஃபண்ட் கூட கம்பேர் பண்ணோம்னா. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 3 வேல்யூ ஃபண்ட்ஸ்ல நீங்க எதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நினைக்கிறீங்க, இல்ல ஆல்ரெடி இதுல எதை முதலீடு செய்றீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் எப்பவும் போல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காணொலி உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துட்டு நான் அதை வாங்க போறேன், விற்க போறேன், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா முதலீடுகளை செய்யுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொளியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.